அண்மை செய்தி. அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைக்கு வாய்ப்பே இல்லை என்று ஈரான் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி. அமெரிக்கா ஒரு பக்கம் பதில் தாக்குதல் நடத்த வேண்டாம், பக்க விளைவுகள் மிக கடுமையாக இருக்கும் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருக்கக்கூடிய நிலையில ஈரான் சமரசத்திற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடுதல் விவரங்கள். வணக்கம். அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைக்கு வாய்ப்பே இல்லை என ஈரான் திட்டவட்டமாக தற்போது தெரிவித்திருக்கிறது. அந்த வகையில்தான் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை என ஈரான் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. ஈரான் பாதுகாப்பு கவுன்சில் தலைவர் அலி லரிஜானி திட்டவட்டமாக இதனை தெரிவித்திருக்கிறார். ஓமன் மூலமாக ஈரான் பேச்சுவார்த்தைக்கு முயல்வதாக வெளியான தகவல்களுக்கு மறுப்பு தெரிவித்து அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைக்கு வாய்ப்பே இல்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்க ஊடகங்கள் வெளியிட்ட செய்திகளை சுட்டிக்காட்டி இந்த மறுப்பு என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அமெரிக்காவை பொறுத்தவரையில் பதில் தாக்குதல் நடத்த வேண்டாம் எனவும் பின்விளைவுகள் மிக பயங்கரமாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் எந்த ஒரு சமரச பேச்சுக்கும் வாய்ப்பே இல்லை எனவும் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்த எந்த ஒரு முயற்சியும் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் ஈரான் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. ஈரான் அமெரிக்கா அந்த போர் எதிரொலியாக பல்வேறு உயிர்கள் பறிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக தலைவர்கள் உட்பட பலரும் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் அந்த பகுதி முழுவதுமாக ஒரு பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. இந்த நிலையில்தான் அமெரிக்கா பாதுகாப்பு கவுன்சில் தலைவர் அலி லரிஜானி திட்டவட்டமாக ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அமெரிக்கா தொடர்ச்சியாக போர் தொடுத்து வரக்கூடிய நிலையில் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்த எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை எனவும் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்கா ஊடகங்களை பொறுத்தவரை அமெரிக்காவும் ஏற்கனவே பார்த்தோம் என்றால் எந்த ஒரு போரையும் மீண்டும் தொடுக்க வேண்டாம், அப்படி தொடுக்கும் பட்சத்தில் பின்விளைவுகள் பயங்கரமாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில்தான் தற்போது ஈரான் ஒரு மறுப்பு தெரிவித்திருக்கிறது. அந்த வகையில்தான் அமெரிக்கா ஊடகங்கள் வெளியிட்ட செய்திகளை சுட்டிக்காட்டி அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைக்கு செல்ல வாய்ப்பே இல்லை என ஈரான் தரப்பில் திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நந்தினி.